இன்றைக்கு இவர்கள் அப்பா அப்பான்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு பச்சிளம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறலை ஏன் இந்த அப்பா வந்து தடுக்க தவறிட்டான்றதான் இன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. இதில் கூடுதலாக ஒரு தகவல், இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு என்ன தேதின்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கு தஞ்சையில் 14 வயது சிறுமி 3 நாளாக வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு பாலியல் வன்புணர்வு. தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கே வந்து கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு வந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பருவம் அடைந்த வயசு பிள்ளைங்களை தான் கொஞ்சம் 6 மணிக்குள்ளே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு எந்த பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. குழந்தையாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, வயது முதிர்ந்த பெண்ணாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, வயது பெண்களாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, பெண்ணாக இருந்ததே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போது நம்ம இந்த கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்குது. பிறப்புறுப்பு என்று ஒன்று இருந்தால் போதுமா? பெண்ணாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் பிறப்புறுப்பு என்று ஒன்று விஷயம் இருந்தாலே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போதுமான்ற ஒரு வார்த்தை தான் நம்ம மறுபடியும் கேட்க வேண்டியது இருக்கு. குழந்தை மீது எப்படா உங்களுக்கு காம உணர்வு ஏற்படுகிறது? எப்படி இந்த சமூகம் சீர்கட்டி இருக்கிறது? எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருக்க வேண்டிய நபர்கள் இன்றைக்கு உட்கார்ந்து வீடியோ போட்டுட்டு விளம்பரம் ஆட்சியில் செஞ்சு கொடுத்துக்கிற மாதிரி இந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய இந்த 4 வருஷத்தில், குறிப்பாக அந்த கடைசி 3 வருஷத்தில் இந்த ஆட்சியில் உச்சபட்சமாக பாலியல் அத்துமீறலாக இருக்கட்டும், இந்த போதை கலாச்சாரம் அத்துமீறி போய் கொண்டிருப்பதாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் தான் விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா, இந்த ஆட்சியில் தான் மாணவ பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக கை வைக்கக்கூடிய வேலைகள் அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் மீது கை வைக்கக்கூடிய வேலை அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறது. தன் அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு அப்பா நமக்கு தேவையா? இப்படி ஒரு அண்ணன் நமக்கு தேவையா இந்த சமூகத்திற்கு? நீங்கள் எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பது நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களை எங்கே உட்கார வச்சோம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேரும் வந்து எந்த மாதிரி உச்சபட்ச அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் அதிகாரத்தை இங்கே தவறாக எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு அப்பான்னு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுக்கு வெட்கப்படலையா? நீங்கள் உங்களுக்கு ஒரு கூச்சமே, ஒரு சின்ன ஒரு கூச்சமோ ஒரு நெருடலோ ஏற்படாமல் எப்படி நீங்கள் அப்பான்றீங்க அண்ணன்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த சமூகத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான்.